கடா பேங்கிள் ஒரு நியூ டிசைனில் பார்க்க போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 3mm ரவுண்ட் அண்ட் 8K ஐ ஷேப்பு. இதுக்கு நான் ப்ளூ கலரில் த்ரெட் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேங்கிள் குழப்புதுன்னு சொல்லி கிளாஸ்லேயே நிறைய பேர் டவுட் கேட்டாங்க. ஸோ தெளிவான வீடியோவாக கொடுத்துருக்கேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ரவுண்ட் வச்சுட்டேன். 2 பக்கமும் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் 2 பக்கமும் இப்படி கிராஸாக வச்சுக்கிறோம். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி ஷேப் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ நம்ம 8K எடுத்து அதில் வச்சுக்கலாம். சாரீ ஃபுல்லாக ப்ளூ, தென் பல்லுவில் மட்டும் நமக்கு எல்லோ வந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு கீழே நான் வச்ச மாதிரி ரவுண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே ஒன்றும் அடுத்தது சைடில் 2 பக்கம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம பேங்கிள் ஃபுல்லாகவே இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சைடில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். த்ரெட்டோட கலர் நம்ம எப்படி சூஸ் பண்ணணுன்னா, நம்ம மேலே ஒட்டியிருக்கோம் இல்லையா ப்ளூ கலர், அந்த ப்ளூ கலரை விட நம்ம த்ரெட்டு கொஞ்சம் அதை விட லைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஸ்டோன் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் ஃபில் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம பேங்கிள் ஃபுல்லாகவே கடகடன்னு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு சைடில் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பேங்கிளோட ப்ரைஸ் டீட்டெயில், தென் கஸ்டமர் எனக்கு கொடுத்த சாரியோட பிக்சர் எல்லாமே லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்னொரு டிப்ஸும் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி பேங்கிள் ஃபினிஷ் பண்ணிட்டே போகலாம். இப்போ என்னோடய வீடியோ ஸ்லோ ஆகும், கவனித்து பாருங்கள். அப்போ பார்க்கக்குள்ள இதில் பாருங்கள், நான் த்ரெட்டை மேலே கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி ஃபுல் குந்தன் ஒர்க்குக்கு எப்பயுமே நான் த்ரெட்டை மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், மேலேருந்து தான் ஃபினிஷ் பண்ணுவேன் ரேப் பண்ணக்குள்ளே. ஏன்னா நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து அதை மறைச்சிரும், அடியில் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். நான் கடா பேங்கிள்லேயும் இப்படி தான் பண்ணுவேன். 2 கட் பேங்கிள், 4 கட் பேங்கிள் எதுவாகட்டும் ஃபுல் குந்தன் டிசைனாக நான் இப்படி தான் பண்ணுவேன். இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சைடில் ஃபினிஷ் பண்ணிடலாம். சைடில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ 3mm ரவுண்ட் எடுத்து அந்த 2 ஃப்ளாருக்கும் டச் ஆகிற இடத்துல நம்ம வைக்க போகிறோம். நல்லா கவனிங்க, டச் ஆகிற இடத்துல வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 8K ஐ ஷேப் எடுத்து வைக்க போகிறேன். இதே மாதிரி அடுத்தது வந்து 3mm எடுத்து வைக்கணும். அடுத்தது வந்து நம்ம 8K ஐ ஷேப் எடுத்து வைக்கணும். இது எல்லாமே மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கேன். மேட் ஃபினிஷ் வந்து இன்னும் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும், அதனால் நான் மேட் ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருக்கேன். சாரீ வந்து காட்டன் சாரீ, அதனால் மேட் ஃபினிஷில் பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கிளாஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேங்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 to 500 rupees. யாருக்காச்சும் ஆர்டர் பண்ணணுன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக. மேலே சாரீ அட்டாச் பண்ணியிருக்கேன். பேங்கிளுக்கும் சாரீக்கும் மேட்ச் ஆகுதாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.